Hi friends, welcome back to Riva's World. இன்னைக்கு நம்ம Riva's Worldல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கரில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி சேர்த்திங்க அப்படின்னா தான் இந்த பிரியாணியெல்லாம் நல்லா இருக்கும். ஸோ நீங்கள் எண்ணெயை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு நெய் சேர்க்குறதா இருந்தாலும் தாராளமாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை, பட்டை, சீரகம், சோம்பு, லவங்கம் இது எல்லாமே சேர்த்து நல்லா பொரிஞ்சு வர டைமில் 2 வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயத்தோட கலர் கொஞ்சம் மாறி வரணும், அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்குறதுக்காக கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்லா உங்களுக்கு அந்த ப்ரௌன் கலர் கிடைக்கும். ஸோ இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இந்த பேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் அரைச்சது தான். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெசிபி ஆல்ரெடி அப்லோடு பண்ணியிருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கடையில் வாங்குறதோட இந்த மாதிரி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு டேஸ்ட்டு தான் உங்களுக்கு அதில் இருக்கும். ஏன்னா இதில் நம்ம வினிகர் அது இதுன்னு எதுவுமே சேர்க்க மாட்டோம், ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே சேர்க்கறது இல்லை. ஸோ அதனால ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 5 தக்காளி, கொஞ்சம் மீடியம் சைஸ் தான் தக்காளி இருந்துச்சு. ஸோ அதனால் 5 தக்காளி சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ இது நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கணும். எப்பயுமே பிரியாணி செய்யும்போது 1 by 1 நீங்கள் சேர்த்து நல்லா ஒரு இது வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் அடுத்த பொருள் சேர்த்தீங்க அப்படின்னா தான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். நீங்கள் அவசரமாக ஒன்று போட்டோன்னா லைட்டாக வதங்கி வரும்போது நீங்கள் அடுத்த பொருள் போடக்கூடாது. ஸோ அதனால் நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ தக்காளி சேர்த்துருக்கோம். இப்போ தக்காளியுமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதில் மசால் பொடி சேர்க்க போகிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். ஸோ மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா உங்களோட காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் வேணும் அப்படின்னா அதுவுமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒன்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன காய்கறிகள் நீங்கள் போடணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன், கேரட் எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, இது கூட நீங்கள் பீன்ஸ் இருந்தால் பீன்ஸ், இந்த மாதிரி நீங்கள் எந்த காய்கறிகள் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போது காய்கறிகள் சேர்த்து நல்லா வதங்கி வரும்போது இதில் நான் இன்றைக்கி கொஞ்சமாக சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லையா, அது வெந்நீரில் ஊற போட்டு வச்சுருந்தேன். ஸோ அதுவுமே நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். ஸோ தேவைப்படுறவங்க சேர்த்துக்கோங்க, பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒன்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த டைமில் நீங்கள் தயிர் இருந்தால் நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் கூட சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் தயிர் சேர்க்கலை. இப்போ இதில் கொஞ்சமாக மல்லி இலை, புதினா இந்த 2யுமே கட் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். ஸோ நம்ம அரிசி ஆல்ரெடி ஊற வச்சிடணும். ஸோ ஒரு 1/2 மணி நேரம் இல்லை ஒரு 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. அது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ இதில் ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகாவை லைட்டாக கீறிட்டு அதையுமே சேர்த்து நல்லா ஒன்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கு அப்புறமா இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் 1 டம்ளர் அரிசி எடுக்கிறீங்க அப்படின்னா 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். பாஸ்மதி ரைஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1.5 டம்ளர் எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மல் புழுங்கல் அரிசி, சாப்பாட்டு அரிசியாக இருந்தால் 2 டம்ளர் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் இன்னைக்கு 2.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறதுனால நான் ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஸோ நான் இந்த கிளாஸில் தான் அரிசி எடுத்திருந்தேன். ஸோ அதனால் எந்த டம்ளரில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாமே நம்ம சேர்த்துருவோம் இந்த டைமில்.
ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்து வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் வந்து இந்த டைமில் குறையாவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து அரிசி போடணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அரிசி இந்த மாதிரி நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு 3/4 மணி நேரம் போல் ஊற வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா அரிசி ஊறி அந்த தண்ணி எல்லாமே எடுத்திருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறோம். ஸோ இப்போ தண்ணி எல்லாமே நல்லா குக்கரில் கொதித்து வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்ச அரிசியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த கரம் மசாலா சேர்க்கும் போது அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். நீங்கள் பிரியாணி மசாலாவே கிடைக்கிது இல்லையா, அந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கலாம். ஸோ நானுமே கரம் மசாலா சும்மா கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன், ஒரு ஃப்ளேவருக்காக தான். இப்போ நம்ம அரிசியை சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம குக்கர் மூடி நம்ம வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால முதல்லையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அது கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா தான் நம்ம மூடி போடணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஈவனாக நல்லா உங்களுக்கு வெந்து வரும், பஞ்சு போல் உங்களுக்கு அப்போ தான் வெந்து வரும். ஸோ இப்போ அவ்வளோதான், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதில் உங்களுக்கு லெமன் ஜூஸ் வேணும் அப்படின்னா அதே மாதிரி தான் ஒரு அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இன்னுமே நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டும் இருக்கும், அதே சமயம் உங்களுக்கு அந்த சாதம் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த டைமில் நீங்கள் காரம் உப்பு இதெல்லாமே நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆட் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம குக்கர் மூடிட்டு விசில் வச்சிட்டோம் அப்படின்னா ஓப்பன் பண்ண மாட்டோம் இல்லையா, அதுக்காக தான். ஸோ இந்த லாஸ்ட் டைமில் நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இப்போ அது வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. லாஸ்ட்டாக நான் ஃபைனலாக தான் வந்து நான் நெய் சேர்க்குறேன். நீங்கள் முதல்ல நெய் சேர்க்குறதா இருந்தால் தாராளமாக நெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃபைனலாக தான் நெய் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ குக்கரை நல்லா மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ பர்ஃபெக்டாக வெந்து வந்துடும். அவ்வளோதான், கரெக்டாக ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சுட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஸோ நம்ம போட்ட காய்கறிகள் எல்லாமே நல்லா மேலே நிற்கும், இந்த மாதிரி தான். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி மட்டும் முதல்ல விட்டுருங்க. ஏன்னா குக்கரில் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது கெட்டியாகவும் ஆகிடும். ஸோ அதனால தான் நான் வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்ற போகிறேன். ஏன்னா குக்கர் வந்து நமக்கு ஹீட்டாக இருக்கிறதுனால அதோட சூட்டுக்கு இன்னும் குழஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நேரத்துக்குமே உங்களுக்கு அந்த உதிரியாக சாப்பாடு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ஒரு வெஜிடபிள் பிரியாணி நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.